ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நெய். இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு. நல்லவனா வாழ்றது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம் போலயே. கார்த்திக் மொபைல வாங்கின அந்த ரவுடி இலக்கியாவுக்கு மெசேஜ் பண்றாரு. அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க, யாரோ பெத்து போட்ட ஒருத்தனுக்கு நாம ஏன் சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்ப, இத இலக்கியா ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாதியிலே கௌதம் பிடுங்கி படிச்சுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இதுக்குதான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லிருக்காங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதனால மிஸ்டர் கௌதம், நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா உங்க கார்த்திகை பத்தி யோசிச்சு பாருங்க. அவர் திருந்தி நல்லவரா இருக்காரு. அதெல்லாம் ரைட்டு, யார் இந்த வேலைய பாக்குறாங்க? இப்படி கௌதம்க்கு சொத்து கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது யாரு? எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. யாரோ பெத்து போட்ட ஒருத்தருக்கு நாம ஏன் சொத்தை கொடுக்கணும்னு சொல்றான். சொல்லி இலக்கியா. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல? ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.